ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் ஆன் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸ் வந்து ஆன்சர்ஸில் எக்ஸ்பிளிசிட் டைனமிக்ஸ்ன்ற மாடியூல் யூஸ் பண்ணி தான் கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை ரெஃபரன்ஸாக வச்சு நான் வந்து பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மெட்டீரியல் டிஃபைன் பண்ணுறது, ஜாமெட்ரி அண்ட் மெஷ் செட்டப் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 3ல் வந்து நம்ம பவுண்டரி கண்டிஷன்ஸ், லோட்ஸ், அதுக்கப்புறம் எப்படி சொல்யூஷன் கேரி அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸில் மெட்டீரியல்ஸ் வந்து நார்மலாக நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் கொடுக்குற மாதிரி வெறும் யங்ஸ் மாடலஸ் பாய்சான் ரேஷியோ மட்டும் பத்தாது. வை? பிகாஸ் லீனியர் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம ஃபெயிலியர் ஸ்டடி பண்ண மாட்டோம். ஸோ நம்ம அப் டு யங்ஸ் ஈல்ட் ஸ்ட்ரெஸ் வரைக்கும் தான் வந்து ஸ்டடி பண்ணுவோம். பட் எக்ஸ்பிளிசிட் டைனமிக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பால் இம்பேக்ட் ஆன் ஒரு பிளேட் அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டடி பண்ணுறீங்கன்னா அந்த பிளேட்டோட ஃபெயிலியர் ஸ்டடி பண்ணணும்னா we should know the plastic condition of the material, so it can fail like this. So we need the எப்படி அது வந்து பிளாஸ்டிக் ரீஜனில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆகுன்றதும் நமக்கு டீட்டெயில்ஸ் தேவை. அதே மாதிரி வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் திஸ் பிரேக்கேஜ் அதுவும் நமக்கு தேவை. ஸோ நம்ம பேசிக்காகவே வந்து எக்ஸ்பிளிசிட் ஸ்டடீஸ்க்கு வந்து மெட்டீரியல் டெஃபினிஷன் வந்து வித்தியாசமாக பண்ணுவோம். ஸோ what we call this is call it as material model selection. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து 3 கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். பேசிக்காக அதோட என்னென்ன டைப்ஸ்ன்னு மட்டும் சொல்கிறேன், நம்ம அப்படியே அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரில் டேரெக்டாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் மாடல் நமக்கு 3 தேவை ஆக்சுவலி ஒரு மெட்டீரியல் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரென்த் மாடல், தென் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், தென் தேர்ட் ஒன் வந்து ஃபெயிலியர் மாடல். ஸோ ஸ்ட்ரென்த் மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபார் டக்டைல் மெட்டீரியல்ஸ் அண்ட் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டக்டைல் மெட்டீரியல்ஸ் வேறு, பிரிட்டில் மெட்டீரியல் வேறு. ஸோ ஸ்ட்ரென்த் மாடல் பேசிக்காக வந்து நான் சொன்ன மாதிரி எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து பிளாஸ்டிக் ரீஜனில் வேரி ஆகும். லைக் இட் கேன் கோ லைக் திஸ், இப்படி போகலாம், இப்படி ஃப்ளாட்டாக வரலாம். ஸோ டிபெண்ட் ஆன் த லெவல் ஆஃப் அசம்ப்ஷன் நம்ம எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி we can choose the model from either ductile or brittle. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அலுமினியம், ஸ்டீல் அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து வில் சூஸ் ஃப்ரம் டக்டைல் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ். ஸோ இதுக்கு கீழே டக்டைல் கீழே என்னென்ன, இது கீழே ஒரு 8 to 9 மாடல்ஸ் வரும். அது என்னன்றதை சாஃப்ட்வேரில் பார்க்கலாம். சிமிலர்லி ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல்ஸும் வந்து நமக்கு ஒரு 7 மாடல் அந்த மாதிரி 6 to 7 மாடல்ஸ் இருக்கும். ஸோ கைண்ட் ஆஃப் செராமிக்ஸ் அதுக்கெலாம் வந்து நம்ம இதுலேருந்து சூஸ் பண்ணுவோம். செராமிக்ஸ், கிளாஸ் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். பேசிக்காக பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸ் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனில் கேரி அவுட் ஆகுது. ஸோ எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து கைண்ட் ஆஃப் வேவ் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கைண்ட் ஆஃப் கான்க்ரீட் பிளாக்னே எடுத்துக்கோங்களேன். ஒரு பால் வந்து இம்பேக்ட் ஆகினா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் இம்பேக்ட் ஆகிற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் வேவ் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகி அடுத்த எலமெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த ஷார்ட் டியூரேஷனில் பார்த்திங்கன்னா அந்த இம்பேக்டில் கைண்ட் ஆஃப் லோக்கலைஸ்டு டெம்பரேச்சர், வால்யூம் சேஞ்ச் அண்ட் ப்ரெஷர் சேஞ்ச் வந்து நடக்கும். இந்த ப்ரெஷர் சேஞ்ச் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் அந்த அனாலிசிஸ் கேரி அவுட் ஆகிற வரைக்கும் ஃப்ரம் ஒன் எலமெண்ட் டு அனதர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். ஸோ தேர் இஸ் கைண்ட் ஆஃப் அ ரிலேஷன் பிட்வீன் த ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இதை டிஃபைன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ இட் பேசிக்லி டிஃபைன்ஸ் ஹவு ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் த்ரூ அவுட் த அனாலிசிஸ். The third one பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் மாடல். ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்டீரியல் எந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கு we have to give one condition at what point or what strain values or what stress value எப்படி ஃபெயில் ஆகுன்றதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ மெட்டீரியல் மாடலும் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இனிஷியேஷன், போஸ்ட் ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபெயிலியரை இனிஷியேட் பண்ணுறதுக்கு எய்தர் கண்டிஷன் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுக்கலாம் ஆர் ஸ்ட்ரெயின் நம்ம கொடுக்கலாம். லைக் we can define like மெட்டீரியல் வந்து 0.01 ஸ்ட்ரெயின் வேல்யூவில் we can the material will fail அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணலாம்.
ஸோ கைண்ட் ஆஃப் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் கைண்ட் ஆஃப் இருக்குது இனிஷியேஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கும். அதையும் நம்ம சாஃப்ட்வேரில் காட்டுறேன் என்னென்ன டைப்ஸ்னு. போஸ்ட் ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா என்னென்னா, ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரெயின் வேல்யூஸோ ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிருச்சுன்னா how the material should be considered as fail. Either in analysis நீங்கள் பார்த்தீங்கன்னா instantaneous or gradual. நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரெயின் ரீச் ஆனோடனே இன்ஸ்டன்டேனியஸாக பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும் ஃப்ரம் த அனாலிசிஸ். ஆர் கிராஜுவலாக இது வந்து என்ன பண்ணோன்னா அந்த டேமேஜை வந்து கேரி அவுட் பண்ணி அந்த எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ்க்கும் கிராஜுவலுக்கும். ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் மாடல் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றது வந்து சாஃப்ட்வேரில் பார்க்கலாம். நம்ம ஆன்சர்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பிலோ அனாலிசிஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் டைனமிக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் இன்ஜினியரிங் டேட்டா ஒன்ஸ் வந்தோடனே டிஃபால்ட்டாக ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்கும். நம்ம டேட்டா சோர்ஸஸ் போயிட்டு எக்ஸ்பிளிசிட் டைனமிக்ஸ்னே செப்பரேட் லைப்ரரி இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் இயர் நவ் வில் சூஸ் ஒன் மெட்டீரியல். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் அலுமினியம் எடுத்துக்கிறேன். ஸோ அகைன் இன்ஜினியரிங் டேட்டாவில் வந்துட்டு அவங்க காட்டுறேன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அலுமினியமோட இதில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா சம்திங் கால் பைலீனியர் ஐசோட்ரோபிக் கார்னிங்னு ஒன்று வச்சுருக்காங்க. தென் சம்திங் கால் ஷாக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் லீனியர்னு ஒன்று செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மெட்டீரியல் கிவன் பை ஆன்சர்ஸ். ஸோ இந்த பைலீனியர் ஐசோட்ரோபிக் கார்னிங்கிறது வந்து இப்போ லெஃப்ட் சைடில் இதை பாருங்கள், இந்த பிளாஸ்டிசிட்டிலேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை தான் நான் வந்து சொன்னேன். ஸோ ஸ்ட்ரென்த் மாடல் வந்து டக்டைல் மெட்டீரியல் தனியாக இருக்கும், பிரிட்டில் மெட்டீரியல் தனியாக இருக்கும். ஃபார் டக்டைல் மெட்டீரியல் வித் சூஸ் ஃப்ரம் திஸ் பிளாஸ்டிசிட்டி டேப். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா பைலீனியர் ஐசோட்ரோபிக் கார்னிங், மல்டிலீனியர் ஐசோட்ரோபிக் கார்னிங், இந்த மாதிரி ஒரு 9 மாடல்ஸ் இருக்குது. ஜான்சன் குக் ஸ்ட்ரென்த் மாடல், இந்த மாதிரி ஒரு 9 மாடல்ஸ் இருக்குது. இதுலேருந்து எய்தர் ஒன் ஆஃப் த மாடல் யூ கேன் சூஸ். ஸோ பைலீனியர் ஐசோட்ரோபிக் கார்னிங் கைண்ட் ஆஃப் அ சிம்பிள் ஒன், ஒன்லி 2 பேராமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் டான்ஜென்ட் மாடல்ஸ். ஸோ அதர் நீங்கள் மாடல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் ஆஸ்க் ஃபார் மோர் டேட்டா. ஸோ இன்னும் அக்யூரசி ஜாஸ்தியாக இருக்கும். லைக் ஃபார் ஜான் குக் ஸ்ட்ரென்த் மாடல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் லைக் அரவுண்ட் 6 டேட்டாஸ். ஸோ accuracy improve ஆகும். based on the assumption type of material you can choose either of the model. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைலீனியர் ஐசோட்ரோபிக் கார்னிங்கே வச்சுக்கிறேன். ஒருவேளை பிரிட்டில் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னா we have to choose from either from this 7 பிரிட்டில் ஸ்ட்ரென்த் மாடல்லேருந்து either of the one we can choose. தென் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 7 to 8 மாடல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷாக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று தான். ஒவ்வொரு மாடல் பற்றி நம்ம செப்பரேட்டாக ஸ்டடி பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல் யூ கேன் யூஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஐடியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், ஐடியல் ஸ்ட்ரென்த் மாடல். அதை தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட்டாக இங்கே அலுமினியத்துக்கு அவங்க வந்து ஷாக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அந்த இதில் சொன்ன மாதிரி தேர்டாக வந்து நமக்கு ஃபெயிலியர் மாடல் தேவை. இதில் ஆக்சுவலி ஃபெயிலியர் மாடல் கொடுக்கல, நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபெயிலியருக்கு தனியாக ஒரு 7 மாடல்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் ஃபெயிலியர், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், தென் ஜான்சன் குக் ஃபெயிலியர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம டிஃபால்ட்டாக கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் ஃபெயிலியர் எடுத்துக்கலாம், டிஃபால்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அனாலிசிஸ்க்கு போகலாம். ஸோ மெட்டீரியல் செலக்ட் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஜாமெட்ரி நான் வந்து டிஃபால்ட்டாக நான் வச்சுருக்கேன் ஜாமெட்ரி. ஸோ அதை யூஸ் பண்ண போகிறேன். கைண்ட் ஆஃப் அ பிளேட் அண்ட் பால் இம்பேக்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பால் இம்பேக்ட் ஓப்பன். ஸோ இப்போ நம்ம வந்து மாடலுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஒன்ஸ் அந்த மாடல் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் டைனமிக்ஸில் வந்து நம்மளுக்கு இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஜாமெட்ரி, இமேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெட்டீரியலில் வந்து ஜாமெட்ரியில் வந்து மெட்டீரியல் அசைன்மெண்ட் பண்ணோம். ஸோ வில் ரீநேம் இட் ஆஸ் பிளேட். ஸோ பேசிக்காக நான் வந்து ஒரு பிளேட் அண்ட் பால் வந்து 3D மாடல் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேட்டும் பால் வந்து கைண்ட் ஆஃப் நியர் கேப்பில் இருக்க மாதிரி மாடல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த மாடல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் பால்னு. ஓகே. ஸோ தென் பிளேட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி அலுமினியம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். பால்க்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலே வச்சுக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக பிளேட்டோட ஃபெயிலியர் தான் ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் பாலுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட் மெட்டீரியல் அப்ளை பண்ணுன்றது அவசியம் இல்லை. அதே மாதிரி பாலோட ஃபெயிலியரை வந்து நம்ம படிக்க போகிறதில்ல.
ஸோ இதில் வந்து ஸ்டிஃப்னஸ் பிஹேவியரை நம்ம ரிஜிட் மாற்றிடுறோம். ரிஜிட்னு மாற்றிட்டோன்னா இந்த பால் வந்து while impacting it won't deform. ஸோ நம்ம அசம்ஷன் என்னென்னா பால் வந்து எப்பயுமே உடையாது, ரிஜிடாக தான் இருக்குன்றது அசம்ஷன். ஸோ we are taking it as rigid. அண்ட் மெட்டீரியல் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கொடுக்குறோம். ரிஜிட் அசம்ஷன் கொடுத்தனால இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே அதை எடுத்துக்காது. ஒன்லி இந்த டென்சிட்டி வேல்யூ மட்டும்தான் வந்து கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் இங்கே வந்து என்ன மெட்டீரியல் வேணால் கொடுத்துக்கோங்க, அந்த மெட்டீரியலோட யங்ஸ் மாடலஸோ பாய்சன் ரேஷியோவோ அது யூஸே பண்ணாது. சின்ஸ் ரிஜிட் கொடுத்துருக்கனால ஒன்லி டென்சிட்டி வேல்யூ மட்டும் தான் கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கும் ரிஜிட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டனால. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ். இதில் பேசிக்காக வந்து நமக்கு புதுசாக நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்லேருந்து புதுசாக இதில் என்ன வரும்னா பாடி இன்ட்ராக்ஷன்ஸ்னு வரும். ஸோ திஸ் டூ பாடிஸ் கோயிங் டு இன்ட்ராக்ட் அப்படின்னு தான். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் லெஸ்ன்னு இருக்கும். எய்தர் இஃப் யூ வாண்ட் வி கேன் கிவ் ஃப்ரிக்ஷன் கண்டிஷன் வாட் எவர் வி வாண்ட். ஸோ நான் இப்போ வந்து டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். தென் மெஷிங்கை இப்போ டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட் வச்சுக்கிட்டு, அதே மாதிரி எலமெண்ட் ஆர்டர் வந்து லீனியர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு டிஃபால்ட்டாக. வில் கோ வித் த லீனியர். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபார் பால் டெட்ரா மெஷ் இருக்குது அண்ட் ஃபார் பிளேட் இட்ஸ் எக்ஸா மெஷ். அதே மாதிரி அலாங் த திக்னஸ் வந்து 1 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ பிரேக்கேஜ் ஸ்டடி பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அலாங் த திக்னஸ் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுனால ஐ எம் கோயிங் டு டிஃபைன் அட்லீஸ்ட் 3 எலமெண்ட்ஸ் அலாங் த திக்னஸ். ஸோ வில் சூஸ் மெஷ், இன்சர்ட், சைசிங் அண்ட் ஹெட் செலெக்ஷன் யூஸ் பண்ணி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். Number of divisions I will give it as 3. Then again வந்து நம்ம அப்டேட் கொடுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு அலாங் த சைடு. ஸோ நம்ம வந்து மெஷிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பவுண்டரி கண்டிஷன்ஸ் அண்ட் லோட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி சொல்யூஷன் கேரி அவுட் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.